தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகணா சிந்தம் ஞானம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரணமாமதானம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக அந்த மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு உங்காத்துக்கு நான் வரேன் தெரியுமோ, உங்காத்துக்கு நான் வரேன் தெரியுமோ. இந்த சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தரவே பாருங்கள். நீங்கள் கேட்காத நான் கேள்விப்படாத நிறைய அனுபவங்கள் இதில் வரலாம்னு எனக்கு தோன்றது. அது பெரிய கொடுத்த புத்தியில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம சேனல் ஒன்றுத்தில் தான் இருக்கும், நீங்கள் படித்தும் பார்த்துக்கலாம். ஸ்ரீராம் வெங்கிட்டா அப்படிங்கிறவர் மகாபெரியோட அத்தியந்த பக்தர் ஆனார். முதல்ல இல்லை, அப்புறம் ஆயிட்டார். இவர் வந்து மகாபெரியோட விக்கிரத்தை ஆதம்பாக்கத்தில் ஒன்று, பந்தநல்லூர் கும்பகோணத்தில் இருக்கக்கூடியது அங்கே, உறையூர் திருச்சி, ஆதிசங்கர பாதுகாலயம் வாலாஜாபெட்டு, அப்புறம் மகாபெரிவா கோஷாலை ராஜகீழ்பாக்கம். இந்த 5 இடத்துலையும் மகாபெரியோட விக்கிரகத்தை அங்கங்கே கொண்டு போய் அவர் வந்து இது பண்ணார். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த விக்கிரகங்களை கொண்டு போய் வச்சு அவள் பூஜைக்காக அங்கங்கே அந்த இடத்த கொடுத்தார். அவர் இந்த ஒரு கைங்கரியத்தை பண்ணார். இதில் வந்து மகாபெரிவா விக்கிரகம் வந்து அதிஷ்டானத்தில் ஒவ்வொரு தரையும் இதெல்லாமே நடந்தது. மகாபெரிவா சித்திக்கு அப்புறம் அதிஷ்டானத்தில் கொண்டு போய் மகாபெரிவா அந்த ஒவ்வொரு விக்கிரகத்தையும் பெரிய அங்கே கொடுத்து, அங்கே யார் இருக்காளோ அவள் அந்த பூஜையில் வச்சு அவள் வந்து பெரியவா கிட்ட சொல்லி, இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும், கொண்டு வந்திருக்கார் இந்த இவர் அப்படின்னு ஸ்ரீராமன் கிட்ட கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிட்டு இவர்கிட்ட கொடுப்பா, அவர் எடுத்துன்னு போவார். அதே மாதிரி தான் இதுக்கும் வந்திருக்கார் இந்த விக்கிரகத்தை. ஆனால் பெரியவா ஏதோ ஒன்று பண்ண போகிறார், அதுதான் அவர் சம்பிரதாயமாக வச்சுட்டுருக்கார். இவர் என்ன பண்ணார், எடுத்துட்டு விக்கிரகத்தை எடுத்துட்டு அங்கே இதுக்கு போனார். வாலாஜாபேட் விக்கிரகத்தை வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்காக உள்ளே போனார் வாலாஜாபேட்டுக்கு. அங்கே என்ன எடுத்து அப்படின்னா, கோவில் என்ட்ரன்ஸ்லேயே உள்ளுக்குள்ளே வாலாஜாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த இதில் ஏற்கனவே இருக்க கோவிலில் உள்ள பாலாலயம் போல் இருக்குது. அங்கே ஏற்கனவே கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவகிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு எங்கேன்னு ஒரு டிசைட் பண்ணிவிட்டு இதை பிரதிஷ்டை பண்ணணும். அதனால் என்ன பண்ணால், அந்த நேரத்தில்னு பார்த்து பெரிய வெயிட் வந்து ரொம்ப அதிகமான மாதிரி ஃபீல் பண்ணுறா. அவ்வளோ தூரம் தூக்கினதுவா, திடீர்னு ரொம்ப வெயிட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு பெரியவா கொடுத்த புத்தினால தான் அந்த வெயிட் வந்திருக்கு. பெரியவா என்ன பண்ணுவாளே, அதனால் திடீர்னு ஓவர் வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியல, உத்தராக தான் தூக்கியிருக்கா. தூக்க முடியாட்டு அதுக்கு பக்கத்தில் வாசலில் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு திண்ணையில் இடது பக்கம் 2 திண்ணை இருக்கு போல இருக்கு உள்ள நுழையிற இடத்துல கோவிலில். அந்த ஒரு திண்ணையில் அதை கரெக்டாக வச்சுட்டா. வச்ச உடனே அந்த ஊர்க்காரெல்லாம் அங்கே வந்துட்டா. இவர் வந்து ஒரு கமிட்டி வச்சுருந்தா இதெல்லாம் பண்ணுறார். அந்த கமிட்டியும் வந்து இருக்குது அங்கே கூட. கோவில்காரால் வந்துட்டா. அவளுக்குள்ளே பேசிட்டு இவாளாம் சொல்கிறாலாம், இந்த திண்ணையில் தான் மகாபெரிவா எப்போ வந்தாலுமே இந்த திண்ணை மேலே உட்காந்துன்னு தான் அனுகிரகம் பண்ணுவார். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறது, எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறதெல்லாம் இந்த திண்ணையில். இங்கே வந்திருக்கார் பெரியவா ஏற்கனவே. இப்போ அதை வந்து இது பண்ணுறா, புதுப்பிச்சு அது கொஞ்சம் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து பெரியவா வந்திருக்கா அது அப்படின்னு அவளாக சொல்கிறானா. அவள் வந்து அப்போ டிசைட் பண்ண முடியல, இதே இடத்துல வைக்கணுமா, ஏன்னா வாசலாக இருக்குது. இவா சொல்கிறா இந்த இடத்துல பெரியவா தத்ரூபமாக அங்கே தான் உட்காந்துட்டுருக்கார், பெரியவா இருக்க இடத்துலையே இருக்கட்டும் அப்படின்னு அவள் சொல்லும்போது அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. உடனே இந்த கமிட்டியோட செக்ரட்டரி சொன்னாராம், நம்ம நாளைக்கு இதை வந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம், இப்போ சதிக்கு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு அதை யாருக்கு பொறுப்பு வேலை அவகிட்ட சொல்லிவிட்டு அவள் கிளம்பி அவள் இடத்துக்கு போயிட்டாள். பஸ்ஸை பிடிச்சி இல்லை வண்டி வந்தான்னா அவள் கிளம்பி போயிட்டாள். இதனுடைய ஆனால் அவள் பேசியிருக்கா. அப்படி இப்போ ஆளாலயம் ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னாலே ஏதாவது ஒரு தொட்டி மாதிரி ஓணும், அதில் பண்ணணும், எதுலையாவது ஒரு இது பண்ணி தானே பண்ணணும், இல்லை ஒரு டேங்க் ஒன்று வாங்கணும் தனியாக. எப்படி பண்ணுறது? சரி, எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம், கிளம்புங்கன்னு எல்லோரும் போயிட்டாலாம்.
இதுக்கு பக்கத்தில் நேர் எதிர் வீடு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்க மாதிரியான ஒரு சின்ன வீடு இருக்கான். அந்த வீட்டில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருக்கார். அவர் எங்கேயோ வெளியில் போயிருக்கார் போல இருக்கு. போனவர் இருட்டான பிறகு தான் வந்திருக்கார். அவர் இந்த பக்கம் எதிர் பக்கம் கோவில் போவார். ஆனால் அங்கே மகாபரிவா விக்கிரகம் இருக்குது, மகாபரிவா உட்காந்துட்டுருக்காருன்றதை அவர் பார்க்கல. அவர் உள்ளே போயிட்டு அவர் வீட்டில் தூங்கிட்டு அவர் சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்ட அவர் அவர் கனால பெரியவா வந்திருக்கா. பெரியவா சொல்லியிருக்கா, நான் உங்கள் காத்துக்கு வரேன் தெரியுமோ அப்படின்னு இருக்காரு. போயிடுத்து. அவருக்கு பெரியவாளை தெரியும். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவர் மகாபரியோட பக்தர் கிடையாது. நான் பெரியவாளை தெரியும் அவருக்கு. கடா போயிடுத்து. நல்லா பெரியவா நான் உங்கள் காத்துக்கு வரேன்னு சொல்கிறாளே, என்ன இது முடியுமான்னு தெரியலையே. ஆனால் வந்துடுத்து. இப்போ ஆசை வந்துடுத்து, பெரியவா வந்தால் நன்னா இருக்குமே. எல்லோரும் அப்படி தான். ஸ்ரீ வைஷ்ணவன் நிறைய பேர் இப்போ பெரியவாளுடைய பக்தாளாக தான் இருக்கா. அதனால் இவர் காத்தால அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வெளில வரார். கோவிலுக்கு போகலான்னு வரும்போது பார்த்தா அங்கே இந்த கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வந்திருக்கா. அந்த இவர் இருக்கார், ஸ்ரீராம் வெங்கடா, அவரும் இருக்கார், எல்லாம் இருக்கா. அவர் வரார். வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு நீங்களாம் என்ன விஷயம் அப்படின்னு இந்த பாருங்க பெரியவா அவள் மறைச்சிட்டுருக்கா பெரியவாளை. இப்போ இந்த பாருங்க பெரியவா விக்கிரகம் இருக்குது, அதை பிரதிஷ்டை பண்ண போகிறோம், இந்த இடத்துல தான் பெரியவா இருந்திருக்கா. உடனே அவர் சொன்னாராம், பெரியவா என் கனால இப்போ கார்த்தால வந்து நான் உங்காத்துக்கு வர போகிறேன்றா அப்படின்னா. இல்லை நாங்கள் அது சரி, அது இருக்கட்டும், நாங்கள் இப்போ பெரியவா ஒரு தொட்டியை வாங்கணும், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், பாலாலயம் பண்ணுறோம். உடனே அவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவர் சொல்கிறார், அந்த ஸ்ரீ வைஷ்ணவர், எங்காத்தில் ஒரு புது தொட்டி இருக்குது, அந்த தொட்டியை நாங்கள் தொட்டது கூட கிடையாது, அப்படியே புதுசாக வச்சுருக்கோம், ஒரு தண்ணி தொட்டி தான், அதில் பாலாயலம் பண்ணலாமேன்னு தோன்றுறது. அவருக்கு சொல்லியிருக்கார். அவர் சொன்னவொடனே அவார்டு இது நல்ல ஐடியாவே இருக்குது, சரி பார்க்கலாம், புதுசாக இருந்தால் நல்லது, போய் வாங்கிட்டு இருக்குவானா, இது எல்லாமே அவர் வீட்டிலேயே இருக்காமே, எதிர் வீடே தான் இருக்குது இதுக்கு, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எதுக்கு நாங்கள் அந்த சைஸ் எப்படி இருக்குது பார்க்குறோன்ட்டு அந்த பெரிய விக்கிரகத்தை ஒரு அளவுக்கு சைஸை பார்த்துட்டு அங்கே வந்தாலாம். பார்த்தா அந்த தொட்டி கரெக்டாக பெரியவாளுக்கு பண்ண மாதிரியே இருக்கான், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஒத்துண்டாலாம். அப்போ பெரியவாளுடைய பாலாயம் அங்கே தான் நடந்திருக்கு. அப்போ பெரியவா என்ன சொன்னால், நான் உங்காத்துக்கு வரேன் தெரியுமோ அப்படின்னா, பெரியவா பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் அவர் சொன்னது நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர், மகாபரிபாதமேஸ்வரன், மகாபரிபாதமேஸ்வரன்.